குரு ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு சனி வக்ர பயிற்சி பலன்கள். துலாம் ராசி காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ராசியான துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். உங்க ராசிக்கு சனி யாருன்னு பார்த்தோம்னா, உங்க ராசிக்கு சனி 4 மற்றும் 5ஆம் அதிபதியா வருவார். சுகஸ்தானாதிபதியா வருவார். பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியா வருவார். இப்ப சனி 5ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 5ல இருந்து வக்ரமாக்குறாரு. 5ஆம் இடத்துல இருந்து வக்ரம் அடைகிறாரு. சனி பாத்தீங்கன்னா மெதுவா நகரக்கூடிய கிரகம். ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறக்கே 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ரொம்ப ஸ்லோ, டெட் ஸ்லோன்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்லோவான கிரகம் சனி. இப்ப சந்திரன் எப்படி வேகமான கிரகம் பாக்குறோமோ அதே மாதிரி சனி இருக்கிறதுல ஸ்லோவான கிரகம். அதை பாத்தீங்கன்னா சந்திரன் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.25 நாள் டைம் எடுத்துக்குவார். 2.25 நாள் சந்திரன் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போயிடுவார். ஆனா சனி ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அதிகமா டைம் எடுத்துக்கிறது நவகிரகங்கள்ல அதிகமா டைம் எடுத்துக்கிற கிரகமே சனி தான். வர்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனி வக்கரமாக போறாரு. வர்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனி வக்கர நிலை அடைய போறாரு, வக்கரமாக போறாரு. உங்களுக்கு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 139 நாட்கள் வரும். இந்த 139 நாட்கள் சனி வக்கரமாகறதுனால என்னென்னலாம் நடக்கும், உங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் நடக்குமா, என்ன எது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ராகு பாருங்க 6ஆம் இடத்துல இருக்காரு. அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. குரு 8ஆம் இடத்துல, குரு 8ஆம் இடத்துல, அதாவது பாத்தீங்கன்னா ரிஷபராசியில் இருக்காரு. கேது கன்னி ராசியில 12ஆம் இடத்துல இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு சாதகம் தான். சரிங்களா? இப்ப இந்த சனி 5ல வக்கரமாகறதுனால என்ன பண்ணுவாருன்னு பார்த்தோம்னா, 5ஆம் இடங்கிறது புத்தி குறிக்கிற இடம். புத்தி குறிக்கிற மைண்டு. 5ஆம் இடங்கிறது மைண்டு தான். அதாவது எண்ணம், புத்தி, சிந்தனை இதெல்லாமே 5ஆம் இடம் தான். அந்த இடத்துல சனி இருந்து வக்ரமாகறதுனால சில குழப்பங்கள் ஏற்படும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கு. சரிங்களா? உங்களை குழப்பிட்டே இருப்பாரு. அது ஒண்ணு, நம்ம இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எங்க போகலாம், எங்க போகக்கூடாது, இதுவே உங்களுக்கு தெரியாம இருக்கும். கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வக்ர நிலை ஆகுறது பாத்தீங்கன்னா தப்பு தான். வக்ரம் ஆகக்கூடாது. இப்ப இந்த 3ஆம் இடம், இப்ப 6ஆம் இடம், இந்த மாதிரி இடத்துல சனி வக்ரமாகிறது ஓகே, நல்ல விஷயங்கள் கொடுக்கும். ஆனா 5ஆம் இடத்துல சனி வக்ரமாச்சுன்னா பாத்தீங்கன்னா குழப்பங்களை கொடுக்கும். ஒரு ஸ்டெடி மைண்ட் இருக்காது. ஏதோ ஒன்று குழப்பிட்டே இருக்கும். ஆனா 4ஆம் அதிபதி கூட சனி உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதி உங்களுக்கு வக்ரமா இருந்தால உங்களுக்கு அந்த சொத்து சேர்க்கை இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். உங்களுக்கு ஒரு வீடு மாறுறது, ஒரு இடம் மாத்துறது, ஒரு இடம் வாங்கி போடுறது. ஏன்னா 4ஆம் அதிபதி வக்ரமாகிறாரு. அப்ப அந்த வேகமா செயல்பட போறாருன்னு அர்த்தம். ஒரு மெதுவான கிரகம் அவர் வக்ரமாகறதுனால வேகமா செயல்பட போறாரு. இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான பலனை சனி கண்டிப்பா கொடுத்துருவாரு. அப்ப சனி ஸ்டெடி இல்லாம இருக்காரு. அப்ப மந்தமான கிரகம் வக்ரமாகறதுனால ஸ்பீடா செயல்பட போறாரு. அப்படியே ஆப்போசிட்டா ஒரு மெதுவான கிரகம் வக்ரமான அப்படியே வேகமா செயல்பட போகுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த காலகட்டங்களை பாருங்க, வண்டி, வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான காலகட்டம் தான். இப்ப வண்டி வாகனம் வாங்க முடியல அப்படின்னா திடீர்னு வாங்குவீங்க. சடனா உங்களுக்கு ஏற்படும். திடீர்னு வாகனம் வாங்குறது, வண்டி வாங்குறது, நிலம் வாங்குறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, திடீர்னு இந்த வேக வேகமா நடக்கும் இந்த காலகட்டங்கள்ல. படிக்கக்கூடிய மாணவர்கள் கவனமா இருங்க. ஏன்னா 4ஆம் இடம் கல்வி. கல்வி குறிக்கிற இடம் இந்த 4ஆம் இடம் தான். அந்த அதிபதி வக்ரமாறாரு 5ஆம் இடத்துல இருந்து. அப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒன்று யோசிச்சு வச்சிருப்பீங்க, அந்த மைண்ட்ல ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அது அப்படி மாறும். வேண்டாம், நம்ம அடுத்த இதை மாத்திடலாம், நம்ம ஸ்டடீஸ் நம்ம படிக்கக்கூடிய அந்த இது அப்படியே மாத்திடலாம், வேற கோர்ஸ் நம்ம எடுப்போம். அந்த மாதிரி எல்லாம் சில குழப்பங்களை கொடுப்பார். கவனமா இருங்க. ஏன்னா 5ல இருந்து வக்ரமாகிறார். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். சரிங்களா? பேரண்ட்ஸ், அதாவது உங்க பெற்றோரோட அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுக்கே சில குழப்பங்கள் வரும். கொஞ்சம் தெளிவா இருங்க. சரிங்களா? கவனமா இருங்க. சிந்திச்சு செயல்படுங்க. அவசர முடிவு எடுக்காம இருக்கிறது நல்லது. இப்ப 6ஆம் இடத்துல ராகு இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். எதிரி இல்லாத நிலைமை, கடன் இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துரும் ராகு. ஏன்னா 6ல ராகு இருக்கிறது யோகம், நல்லது. கடன் இருக்காது, எதிரி இருக்க மாட்டாங்க. எதிரி இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, ஏறி இறங்கி இருப்பீங்க பாத்தீங்களா, அதெல்லாமே உங்களுக்கு விலக போகுது இந்த காலகட்டம். ஏன்னா எல்லாமே நம்ம கூட்டு கிரகங்களை வச்சு நம்ம எல்லா கிரகங்களும் வச்சு சேர்ந்து பார்த்தாலும் சொல்ல முடியும். நம்ம ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு பார்த்தாலும் சொல்ல முடியாது. ஆனா சனி நவகிரகங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமான கிரகம் சனி. சரிங்களா? அப்ப ராகு கேதுவோட தாக்கம் எப்படி இருக்கு, இம்பாக்ட் எப்படி இருக்கு, குருவோட இம்பாக்ட் எப்படி இருக்கும், நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா நவகிரகங்கள் தான் மனுஷனை இயக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த ஒரு மனுஷனே பாத்தீங்கன்னா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நவகிரகங்களோட தாக்கம் தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கும். நவகிரகங்கள் தான் மனுஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஒரு மனுஷனை அவங்களோட லைஃப் கொண்டு போறதே நவகிரகங்கள் தான்.
இப்போ உங்க ஜாதகத்துக்கு என்ன கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு பாதகமா இருக்குன்னு பாத்துக்கோங்க. சனி எங்க இருக்காருன்னு பாருங்க, ரொம்ப முக்கியம். சனி வந்து ஆயுளுக்கு அதிபதி, தொழில்காரகன், ஆயுள்காரகன் சனி. சனி ஜாதகத்துல கெடாம இருக்கணும். சுபகிரகங்களோட தொடர்பு, சேர்க்கை, பார்வை இதெல்லாம் சனி இருந்துட்டாருன்னா சனி வந்து பாத்தீங்கன்னா நல்லது பண்ண போறாருன்னு அர்த்தம். அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் கெடுக்கவே மாட்டார். பொதுவாகவே சனி கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் தான். அவர் பாவ கிரகங்களோட சேர்ந்தா கண்டிப்பா கெடுதல் பண்ணுவார். சனி வந்து ராகுடைய செவ்வாயோடய இதெல்லாம் இருந்துச்சுன்னா பாருங்க, நிலைமை படுமோசமா இருக்கும். அந்த சனி புத்தியோ அந்த சனி தசாவோ புத்தியோ இந்த அந்தரம் காலகட்டங்கள் எல்லாம் சில பிரச்சனைகள் வரும். இப்போ உங்களுக்கு வந்து சனி 5ல இருந்து வக்ரமானால கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும், கவனமா இருங்க. இறை வழிபாடு, தியானம், யோகா, அந்த மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ அது 6ஆம் இடத்துல ராகு, அது ஒரு உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. 8ல குரு இருக்கிறது வந்து விபரீத ராஜயோகம், திடீர்னு வெளிநாடு போறது, வெளிமாநிலம் போறது, இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். பணத்துக்கு பிரச்சனை இருக்காதுங்க, கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? ராசிக்கு 2ஆம் இடத்த குரு பார்த்துட்டு இருக்காரு. சரிங்களா? பணம் வரும், கடனை கொஞ்சம் கொஞ்சமா அந்த காலகட்டங்கள் அடைப்பீங்க. அதுக்குண்டான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? வெளிநாட்டு பிரயாணமெல்லாம் சக்சஸ் உங்களுக்கு. ஏற்றுமதி, இறக்குமதி, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணிட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இந்த காலகட்டங்களில். ஏன்னா 8ல் இருக்க குரு விபரீத ராஜயோகத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. 8ல குரு இருந்தால் நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்க குரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போறாரு. 6ல இருக்க ராகு கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிறதுக்கு சில விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. சரிங்களா? பயன்படுத்திக்கோங்க. இந்த 5ல் இருக்க சனி மட்டும் சின்ன சின்ன டிஸ்டர்ப் பண்ணுவாரு. கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். ஒன்று யோசிப்பீங்க, திடீர்னு அந்த மைண்ட் அப்படியே மாத்துற மாதிரி வரும். கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் யோசிச்சு முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. மற்றபடி உங்களுக்கு சொத்து சேர்க்கை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு இடம் வாங்குறது, ஒரு பூமியில ஒரு நிலம் வாங்கி போடுறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, லேண்ட் வாங்குறது, இடமாற்றம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு இடிச்சு ஆல்ட்ரேஷன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. வாகனம் வாங்கலாம், வாகனத்தை மாற்றலாம். இதெல்லாம் உங்களுக்கு திடீர்னு சடனா உங்களுக்கு நடக்கும். திடீர்னு சில விஷயங்கள், திடீர்னு சில மாற்றங்கள் நடக்கும். அதையும் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? நல்ல விஷயங்கள் தான். சரிங்களா? ஒரு சில விஷயங்கள் நல்லது நடக்கும், ஒரு சில விஷயங்கள் சில பிரச்சனைகள் வரும். குழப்பம் இல்லாம இருங்க. குழப்பங்கள் வந்தா யோசிச்சு முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். பொறுமையா இருந்து நிதானமா யோசிச்சு முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துலாம் ராசினியர்களுக்கு. உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்களோட கண்ட்ரோல்ல இருக்கீங்க, இனிமேல் என்னென்னலாம் நடக்கும், என்ன கர்மால பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவா கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா, இதெல்லாமே பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்க ஒரு தனிமனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். உங்க பிறப்பு ஜாதகம், உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க சுய ஜாதகம், உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம 100% துல்லியமா தெளிவா பார்த்து அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.